தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பொருளாதார தடை விதிக்கப்பட்ட அனைத்து எண்ணெய் கப்பல்களும் வெனிசுலாவுக்கு சென்று வருவதை கட்டுப்படுத்தி முழுமையான தடை விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், வெனிசுலாவுக்குள் செல்லும் மற்றும் வெளியேறும் அனைத்து தடையிடப்பட்ட எண்ணெய் கப்பல்களுக்கும் முழுமையான முற்றுகை விதிக்கப்படுகிறது. இதற்காக தென் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெனிசுலாவை சுற்றி மிகப்பெரிய அளவில் அமெரிக்க கடற்படை குவிக்கப்பட்டுள்ளது. இந்த படை குவிப்பு இன்னும் பெரிதாகும் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னதாக அமெரிக்காவிடம் இருந்து திருடப்பட்ட எண்ணெய், நிலம் மற்றும் பிற சொத்துக்கள் அனைத்தும் திருப்பி தரப்படும் வரை இந்த முற்றுகை தொடரும் என்று எச்சரித்துள்ளார். இந்த நடவடிக்கையை வெனிசுலா கடுமையாக கண்டித்துள்ளது. சர்வதேச சட்டம், சுதந்திர வர்த்தகம் மற்றும் கடலில் பயணிக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான செயல் என வெனிசுலா வெளியுறவுத்துறை அமைச்சகம் விமர்சித்துள்ளது. டிரம்ப் வெனிசுலாவின் எண்ணெய் மற்றும் கனிம வளங்களை தனது சொந்தமாக கூறுவது ஐநா சட்டத்தை மீறும் கண்மூடித்தனமான கடல் முற்றுகை எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் அமைப்பில் முறையிட வெனிசுலா திட்டமிட்டுள்ளது. கடந்த வாரம் வெனிசுலா கடற்கரைக்கு அருகே ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் கைப்பற்றியதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் கடந்த செப்டம்பர் முதல் கரிபியன் கடல் மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 95 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளில் ஒன்றான வெனிசுலா தினமும் சுமார் 10 லட்சம் பேரல் எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. 2017 முதல் அமெரிக்க தடைகளால் அரசின் எண்ணெய் நிறுவனம் உலக சந்தையில் முடக்கப்பட்டு பெரும்பாலான ஏற்றுமதி சீனாவுக்கு கருப்பு சந்தை வழியாக நடைபெறுகிறது. 11 போர் கப்பல்கள் மற்றும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் உட்பட அமெரிக்காவின் பெரிய கடற்படை குவிப்பு அந்த பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது.